வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 தமிழகத்தில் உள்ள 19 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டிட்டாங்க. கூட்டணி கட்சின்னும் போது நம்முடைய ஓபிஎஸ் அவருடைய அணி, டிடிவி அவருடைய கட்சி, சப்சிக்வெண்ட்டாக ஜான் பாண்டியன் அவர்கள், ஏசி சண்முகம் இப்படிப்பட்டவங்களாம் போட்டிட்டாங்க. அவர் கூட கூட்டணியாக இருந்தாங்க பாஜக கூட. இந்த நிலையில் 19 தொகுதியில் முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்கள்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தேசிய தலைமை என்ன பண்ணாங்க, டைட்டாக கவனிச்சிருன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பணம் செலவு செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய பாணியில் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த 19 தொகுதிகளுக்கு வாரி இறைச்சிருக்காங்க பணத்தை. பாஜகவினுடைய மாநில தலைவர் சொல்லுவார், பணம்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் போக மாட்டேன்ட்டு. ஆனால் மொத்தமாகவே நடு ரோட்டுக்கு சண்டை வந்துச்சு. என்னென்னு கேட்டால், கொடுக்கப்பட்ட அந்த பூத் கமிட்டி செலவுக்குன்னு கொடுக்கப்பட்ட பணங்கள்லாம் அமுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளூரில் ஏசி சண்முகம் போட்டிட்டார். அந்த தொகுதியில் கூட மேலிடத்துலேருந்து வந்த பணம் அப்படின்ற பணம், மேலிடன்ட்டு இல்லை, ஏசி சண்முகமே ஒரு பெரிய ஆள், அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. இருந்தாலும் அங்கேயும் பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரி விருதுநகர் தொகுதியில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 40 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணியிருக்காங்க. பூத்துக்கான பணத்தெல்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தகராறு போயிட்டுருக்கு. சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நடவடிக்கை எடு அப்படின்னு போட்டு விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் பணிக்குழுவில் மோசடி செய்த நிர்வாகிகள் வெற்றிவேலு, சசிகுமார், சின்னசாமி, சின்ன இருளப்பன் ஆகியோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மேலிடத்திற்கு புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி அமைப்பதிலே ஒரு பெரிய சிக்கல். ஒழுங்காக அதிமுகவும் அவங்களும் ஒன்றா நல்லா போயிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் டைலாக்லாம் விட்டு அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு போச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் டிடிவி தினோட ஆதரவு வேணும்ட்டு கடைசி நேரத்தில் சேலம் கூட்டத்தில் டிடிவி தினகரன் ஓபிஎஸும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே மருத்துவர் நம்ம இவரும் ராமதாஸ் அவர்களும் போயிட்டு கலந்துட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில். அப்போ அந்த கூட்டணி அமைப்பதற்கு கடைசி நொடி வரையுமே என்ன கட்சின்னு தெரியாமல் ஒரு பார்கெயின் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருப்பை காட்டணுன்றதுக்காக ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது தான் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி. தென் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் முத்துமாணிக்கம் மேட்டுக்குப்பத்தில் பாஜக மண்டல தலைவர் ஜெகநாதன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இருவரும் தேர்தல் குறித்து பேசி கொண்டிருக்கும் வேளையில் அங்கு ஓபிசி அணியின் மண்டல் தலைவர் டிகாராம், 195வது வார்டு தலைவர் வெங்கட், நெசவாளரின் தென்சென்னை கிழக்கு துணைத் தலைவர் மாரியம்மாள் உள்ளிட்டோர் சிலர் பூத் ஏஜென்ட்களுக்கு பணம் ஏன் கொடுக்கவில்லைன்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. துரைப்பாக்கம் போலீஸில் முத்துமாணிக்கம் புகார் அளிக்கவும் டிகாராம், வெங்கட்ராமரி அவர்கள் போலீஸார் தேடி வருகிறார். இதற்குள் மத்திய சென்னை தொகுதியில் அடிதடி சம்பவமே அரங்கிட்டு. மத்திய சென்னை தொகுதி தேர்தல் பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த வாட்ஸ்அப் குழுவில் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் மூர்த்தியும், அண்ணாநகர் வடக்கு மண்டல் பாஜக தலைவர் ராஜ்குமாரும் தேர்தல் பணி தொடங்கியதிலிருந்தே மாறி மாறி திட்டிக் கொண்டு பூத் கமிட்டிக்காக அளிக்கப்பட்ட பணத்தை பிரித்து கொடுக்கும் விவகாரத்தில் ஏற்பட்ட உரசலில் தான் இப்படி நடந்துச்சு. அதே மாதிரி பிரியாணியில் முட்டையே இல்லை, எப்படி சண்டை நடந்துருக்கு பாருங்க, பிரியாணியில் முட்டையே இல்லை அப்படின்ட்டு. ஆக இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 1,35,000 கோடி நாங்கள் தேர்தல் ஆணையமே செலவு பண்ணியிருக்கு பணம். அவ்வளோ பணம் செலவு பட்டிருந்தாலும் கூட இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் அடிமட்டத்துணை எல்லா கட்சியிலுமே அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எல்லா கட்சியிலுமே பார்த்திங்கன்னா, அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், மேல் மட்டத்தில் இருக்கவங்களே பணத்தை ஆட்டையை போட்டு போவாங்க. கட்சிக்குன்னு ஒரு செலவு இருக்கும், பூத்துன்னு இருக்கும், பூத் ஏஜென்ட் இருப்பா, அங்கே தேர்தல் பணிக்கு பெட்ரோல் போடணும், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், கூட்டத்தை காட்டணும், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ மேல்மட்டத்திற்கு பணத்தை கொடுக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணு கேட்டால், பணத்தை, ஏன்னா அது யார் வீட்டு பணம், ஊழல் செய்து சம்பாதித்த பணம், அந்த பணம் வீட்டு பாக்கெட்டு பணம், அக்கௌண்டபிள் மணியாக கொடுக்க போகிறாங்க தேர்தல் செலவுக்கு. நல்லா நியாயமாக ஒரு விஷயத்தை பார்க்க, அக்கௌண்டபிள் மணியை எடுத்து கொடுக்க போகிறதில்ல, கட்சி பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க. கட்சி பணம்ன்றது அனாமத்தாக வந்த பணம், ஆட்டையே போட்ட பணம். அந்த பணத்தை எடுத்து எல்லாரும் கொடுக்க வேண்டியதானே, மண்டல் தலைவரையும் அவன் பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதில் என்ன ஆகிட போகுது, அதில் ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. குறிப்பாக இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, எத்தனை மண்டல் இருக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் தொகுதியில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ சண்டை எல்லா இடத்துலையுமே இவங்களுக்காக சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில் எப்பயுமே கட்சி தலைவர்கள் இந்த மாதிரியான பண விவகாரத்தில் தலையிட்டு அதை சமரசம் செய்யவே முடியாது. ஏன்னு கேட்டால், ஒருத்தவங்க கட்சியில் இருக்கான்றது என்ன கேட்டால், கட்சியிலேருந்து பணத்தை ஆட்டை போடுவதற்காக தான் கட்சியில் பொறுப்பே வாங்குறது.
அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டை போடக்கூடிய பணத்தை இன்னொருத்த ஆட்டை போட்டானும் போது அது யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாது. இது காலகாலமாக உட்கட்சி சண்டையில் கொண்டு போகும். ஆனால் இந்த முறை நிறைய முறை 5-6 முறை பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட என்னதான் அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் கூட உட்கட்சி மோதல்ன்றது புகைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது என்ன கேட்டால் சரியான ஆட்கள் இல்லாத ஒரு சூழலில் எல்லாருமே மேல்மட்ட லெவல்லையே பேசுவாங்க, மேல்மட்ட லெவல்லே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் ஒரு மண்டல் தலைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளை தலைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு பகுதி தலைவர், இது மாதிரியான ஆட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கலுக்குள்ளே ஆகிறாங்க, சிக்கலாகி போகிறது. அது மாதிரி தான் இப்போ இன்றைக்கி இந்த கூட்டணி பிரச்சனையில் பார்த்திங்கன்னா பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆடியோ, ஒரு பக்கம் அடிதடி, ஒரு பக்கம் புகார், ஒரு பக்கம் போஸ்டர் ஓட்டுறான், ஒரு பக்கம் கையாடல் பண்ணிட்டான், ஒரு பக்கம் ஒரு ஒன்றியத்தை கலைச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு பாஜக எத்தனையோ தேர்தலில் சந்தித்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ முதல் முறையாக இப்போ இத்தனை தொகுதியில் தமிழ்நாட்டில் 19 தொகுதியில் முதல் முறையாக நிற்கிறாங்க பாஜக. அப்படின்னும் போது நிற்கின்ற போது உணர்வுபூர்வமாக நாங்கள் வேலை செய்கிறோன்ட்டு எவனும் வேலை செய்யலை. எல்லாம் காசு கிடைக்கும், காசு ஆட்டையை போடலாம். இப்போ இந்த முறை மத்திய அரசு 10 ஆண்டு காலம் மத்திய அரசு இருந்துட்டாங்க. 10 ஆண்டு காலத்தில் அவங்ககிட்ட பயங்கர ரெவென்யூ, அந்த ரெவென்யூ தேர்தலுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தேர்தலுக்கு பயன்படுத்த எல்லாருக்குமே போயிருக்கணும் அந்த பணம். ஆனால் ஒரு சிலர் இது ஆட்டையை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆட்டத்தை கலைச்சி விட்டாங்க. அதுக்கு பிறகு குழு அமைக்கப்பட்டு இது ஒரு பஞ்சாயத்து ஒன்று பேசலான்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் அடிதடி வரும்னு சொல்லிட்டு மீட்டிங் கலைக்கப்பட்டது. ஆகவே திராவிட கட்சிகளை போன்று தான் பாஜகவும் இந்த 2024 தேர்தல் தமிழகத்தில் சந்திச்சிச்சு. ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள், இவங்க காசு கொடுப்பாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, வாங்கிடாதீங்க, இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்படிலாம் டைலாக் விடுவாங்க. எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். எல்லாருமே காசை கொடுக்குறான், எல்லாமே காசை செலவு பண்ணுறான். பைத்தியகார்த்தனமாக 1000க்கு 2000க்கு ஓட்டை விற்றுட்டு 5 வருஷமாக நடு ரோட்டில் நின்று அழுதுட்டு இருக்க வேண்டியதான் உங்களை போன்ற என்னை போன்ற சாமானியர்களின் தலைவிதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பண கலாச்சாரம், இந்த கட்சிக்காரர்கிட்ட பணம் கொடுப்பது, ஸ்வீட் பாக்ஸை கொடுப்பது, நிறைய ஸ்வீட் பாக்ஸை தாராளமாக கொடுத்தார்கள். ஸ்வீட் பாக்ஸ் காணாமல் போய்விட்டது. ஏன்னா அடையாறு ஆனந்தபவன் ஸ்வீட் பாக்ஸாக கொடுத்துருப்பானுங்க. கொடுத்ததெல்லாம் உழைத்த பணம், மக்களுடைய உழைத்த பணம், அது இல்லாமல் ஊழல் செய்த பணம் தான் ஆட்டை போடப்பட்டு அரசியலுக்காக செலவு செய்யப்பட்டது. பொருந்திருந்து பார்ப்போம் இந்த பணம் செலவு பண்ணது ஒர்த்தா இல்லையான்றது தேர்தல் முடிவில் தெரியும். இந்த 19 தொகுதிகளுக்கான பணம் இவ்வளோ சண்டை நடந்துகிட்ருக்கு. இதுக்கு செலவு செய்த பணம் ஒர்த்தா இல்லை வேஸ்ட்டா அப்படின்றது ஜூன் மாதம் 5ஆம் தேதி நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.